வணக்கம். சக்தி உபாசகர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, ஒவ்வொரு வீட்டுல பாத்தீங்கன்னாங்க எல்லாரும் எனக்கு செய்வினை இருக்கா, காத்து இருக்கா, கருப்பு இருக்கா, பில்லி இருக்கா, சூன்யம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்திலேயே நம்ம போயிட்டு இருப்போம். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது எது இருக்கோ இல்லையோ அதைய நம்ம இடத்துல இருந்து நம்ம விலக்கி கொள்வோம். அதுதான் மாந்திரீகம் மற்றும் தாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு கலை அப்படிங்கிறது சொல்லுது. அப்ப அத எப்படி நாம விளக்கிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ளங்க சில விதமான மூலிகைகள் அடைக்கப்பெற்று இதுக்கு நாம உருவேற்ற போறோம். உருவேற்றி இதனுடைய விஷயத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம சாமி இப்ப விளக்குவார். சரிங்களாங்க. அத நம்மளுடைய நில வாயில்ல அதாவது நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி நாம அதைய இத கட்டப்படும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுங்க மாந்திரீகம் மற்றும் தாந்திரீகம் அப்படிங்கிறது சொல்லுதுங்க. சரிங்களா. அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய மனோபயம் அப்படிங்கிறது விலகுது. முதல்ல பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளதான் ஒரு பயம். மனசுதான் நம்ம மனசு எதை நினைக்கிறதோ அதை பிரபஞ்சம் செய்யும். நம்மளுக்கு செய்வனை வைப்பாங்க அப்படின்னு நினைச்சா ஒருத்தர் செய்வனை நிச்சயமா வைப்பான். நம்மளுக்கு காத்து பிடிச்சிருச்சுன்னு நினைச்சா நிச்சயமாக நம்மளுக்கு காத்து பிடிக்கும். நம்மளுக்கு பில்லி ஏவல் சூன்யம் இருக்குது அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு நிச்சயமாக அது வரும். அப்ப அந்த மனோபயத்தை போக்கிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. அப்ப அந்த மனோபயம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத நம்மளுடைய எங்களது குருமகா சன்னிதானம் கோரக்க சித்தர்விடம் கௌதமானந்தபுரி சம்பத் சாமிகள் அவர்கள் விளக்குவார். சரி. குருவே சரணம், குருவே துணை. நாளும் கோளும் நன்னிலை புரிஞ்ச நன்னாளிலே சிவசக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கத்தை உறுத்தாக்கி கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இல்லத்திலையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பொறாமத்தனம், அந்த பொறாமைத்தனத்தினால அந்த செய்வனை வைக்கிறது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, தொழில் விருத்தி ஆகக்கூடாது அப்படின்னு சில வழிபாடுகள் செய்கிறாங்க. இந்த நம்ம கோரக்க சித்த ஞானபீடம் நந்திக்குடியிலும் மூளை பார்த்தீங்கன்னா கெடுதல் எந்த விஷயமும் நம்ம செய்யறதில்லை. அந்த மாதிரி தவறான இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சித்தர்கள் முறைப்படி தாந்திரிக முறைப்படியும் எனது குருநாதர் பெரியமல்லி பண்ணாரி சாமியார் அவர்கள் வழிநாடத்தின் பேரில் சாமி எனக்கு என்னென்ன வழிமுறைகளை சொன்னார்களோ அதெல்லாம் மக்களுக்கு நாம இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வரோம். அது மூலயமா இது அற்புதமான இது திரிசூலம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தாயத்து. அந்த தாயத்துல சில அரிய வகையான மூலிகைகள் இதில் அடைக்கப்பட்டு நாம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் முறையாக இப்ப எந்திரங்கள் அப்படின்னு வழிபாடு செய்யறோம். அந்த எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் பூஜைக்கு சொல்றாங்க, எங்க குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, செய்வனை கோளாறு, தொழில் தடையா இருக்குது அப்படின்னா முறையான கையினால் எழுதப்பட்ட எந்திரங்கள் தான் நம்ம பீடத்தின் மூலியமாகவும் இங்க சிவசக்தி வேத ஜோதிடத்தின் மூலியமாக முறையாக பிரசன்னம் பார்த்து அதன் பிறகுமே உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய இடர்கள் நீக்க நாம ஒரு தாந்திரிக பரிகாரம், ஒரு திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கிறத செஞ்சு இருக்கிறோம். அதன் மூலியமாகத்தான் இந்த தாய்க்கு இந்த நிலவாசலை கட்டிக்கிறதுக்கு இதுல அரிய வகையான மூலிகைகள் வைத்து நம்ம பூஜைகள் செய்து முறையாக கொடுக்குறோம். விருப்பமுள்ள அன்பர்கள் இந்த எதிரிகள் தொல்லை, செய்வனை கோளாறுல பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் முறையாக பூஜை செய்து எங்களது குருநாதர் குல குருவாக விளங்கக்கூடிய குழந்தையானந்த சாமியின் அருளாலும் ஆதி குருநாதர் கோரக்க சித்தரின் திருவருளால் உங்களுக்கு நல்லதே செஞ்சு கொடுக்கிறோம். குருவே சரணம், குருவே துணை. நன்றி, வணக்கம். எங்களது சக்தி உபாசகர் யூடியூப் சேனலை முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற இதர தகவல்களுக்கு எங்களுடைய இந்த டைட்டிலேயே எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சமயம் போன் எடுக்காட்டியும் நிச்சயமாக திருப்பி நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். சில விதமான பூஜை காரியங்கள் இருந்தோம்னா போன் எடுக்க முடியாது. நிச்சயமாக மற்ற நேரங்களில் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.